சாம்பார் வீட்டில் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதம் ஃபுல்லாகவே என்னமோ நான்வெஜ் ஃபீஸ்ட்டாகவே இருந்தது. அதனால் இன்றைக்காவது சாம்பாருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு கொஞ்சம் இந்த காலிஃப்ளவர் வந்து இருந்தது. அதனால் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பஜ்ஜி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை போட்டு இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த உள்ளே இருக்க பூச்சி எல்லாமே வெளியேறிடும். அதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அது கூடயே மிளகாய் தூள் உங்களுக்கு உரப்புக்கு எவ்வளோ தேவையோ அது, உப்பு தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு மட்டும் கரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக கரைச்சாலும் நம்ம காலிஃப்ளவர் போடும்போது அதுலேருந்து தண்ணி வெளியாகும். அப்போ ரொம்ப தண்ணியாயிரும், நம்மளுக்கு வறுபடும் பொழுது மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது அப்படியே எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன். டீ குடிக்கிறப்ப கூட இதை போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.